நான் வந்து ஒரு கிளைண்ட் கால் பேசுனேன். அந்த கிளைண்ட் காலில் என்கிட்ட சொன்ன கிளைண்ட் வந்து ஒரு கிளாத்திங் பிராண்ட், அதுவும் முக்கியமாக நான் வந்து ஒரு சில ரெஃபரன்ஸ் வச்சுருக்கேன். அந்த ரெஃபரன்ஸ் மாதிரி எனக்கு வந்து ஒரு கிளாத்திங் வெப்சைட் வேணும். அவங்க வந்து கிளாத் சேல் பண்ணுறாங்க. ஓகே, இதுக்கு நான் சார்ஜ் பண்ண வந்து 15,000 ருபீஸ் கோட் பண்ணியிருக்கேன். ஆப்வியஸ்லி அதோட ரெக்கார்டிங்ஸ் வந்து இன்னும் அப்கமிங் வீடியோஸில் வந்திருக்கும், இல்லாட்டி நான் அப்லோட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் அவங்ககிட்ட நான் ஷோகேஸ் பண்ண போகிறேன் அந்த வெப்சைட். அவங்க காமிச்ச வெப்சைட்டும் நான் அதை கிரியேட் பண்ணியிருக்கேன், ரீக்ரியேட் பண்ணியிருக்கேன் டெமோ வெப்சைட்டாக. ஸோ அதையுமே அவங்ககிட்ட நான் காமிக்கிறேன். ரெண்டுத்துலேயும் டிஃப்ரென்ஸ் பாருங்கள். ரெண்டுமே மோரல்லஸ் ஈக்குவலாக இருக்கும். நம்மளோட நோ கோட் வெப்சைட் ஸ்கில் செட் யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணியிருக்கேன், விச் இஸ் அலாங் வித் பேமெண்ட் இன்டெகிரேஷனோட நம்ம பண்ண முடியும். இதுக்கு நான் யூஸ் பண்ண பேமெண்ட் டீட்டெயில்ஸ்னு பார்த்தீங்கன்னா ரேசர் பே யூஸ் பண்ணலாம். ரேசர் பேயில் கூட நம்ம ஆப்வியஸ்லி இப்போ நம்ம கனெக்ட் பண்ணலாம். நம்மளோட ரேசர் பே அமௌண்ட் வந்து இப்போ வந்து ஜிஎஸ்டி கொஞ்சம் இல்லாமல் மேபி யூஸ் பண்ணுறாங்க. அப்படி இருக்கும்போது அக்செப்ட் பண்ணுற சான்சஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. எம்எஸ்எம்இ சர்டிஃபிகேட் இருந்தால் மேபி அக்செப்ட் பண்ணுறாங்க ஃபார் இ-காமர்ஸ் ட்ரெஸ்ஸிங் ஷாப்ஸ்லாம். அப்படி இல்லாட்டி ப்ராப்பராக ஒரு வெப்சைட் இருந்து அந்த வெப்சைட்டில் நம்மளுக்கு தேவையான ரீஃபண்ட் பாலிசிஸ் ப்ளஸ் வந்து அதர் இன்ஃபர்மேஷன்ஸ், எக்ஸ்ட்ரா அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன்ஸ் இருந்தால் ரீஃபண்ட் பாலிசி ப்ளஸ் வந்து ப்ரைவசி பாலிசி இந்த மாதிரி எல்லாத்தையுமே வந்து ப்ராப்பராக வச்சுருந்தா அவங்க அக்செப்ட் பண்ணுறாங்க. ஸோ அதையுமே நான் வந்து இன்டெகிரேட் பண்ண ட்ரை பண்ண போகிறேன். ஐ ஹேவ் மை ஓன் இ-காமர்ஸ் ஸ்டோர், உங்களுக்கே தெரியும் ஆல்ரெடி productsdon'tstore.com வச்சுருக்கேன். ஸோ அதுலேயுமே நான் வந்து ட்ரை பண்ண பார்க்குறேன். ஸோ இப்போ வந்து ஸ்னேச் வெப்சைட்டும் இப்போ நான் கிரியேட் பண்ண வெப்சைட்டுமே ரெண்டுமே ஒன்றா காட்டுறேன். நீங்கள் எப்படி இருக்குன்றதை பார்த்து சொல்லுங்கள். ஓகே, ஸோ லெட்ஸ் பிகின். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்னிச் வெப்சைட். ஓகே, இந்த வெப்சைட் வந்து பாப்புலரான ஒரு பிராண்டு, உங்களுக்கு கன்ஃபார்ம் தெரியும். ஸோ ப்ராடக்ட்ஸ் எப்படி ஷோகேஸ் ஆகிருக்கு. நான் இப்போ ஒன் ஆஃப் தி ப்ராடக்ட்ஸை வந்து கிளிக் பண்ணி காமிக்கிறேன். ஓகே, ஸோ இந்த ப்ராடக்ட் இதுக்கே வந்து பேனர் இந்த இடத்துல கிளிச் ஆகுது. ஓகே, ஸோ நீங்கள் பார்க்கலாம் இந்த இடத்துல வந்து கலர் காம்பினேஷன் செலக்ட் பண்ணுற மாதிரி, சைஸ் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. ப்ளஸ் அதை தாண்டி நம்ம வந்து விச் இஸ் நம்ம ப்ராடக்ட்ஸ் வந்து சேல் பண்ணணும், விச் இஸ் பை பண்ணணும்னா பை நோ பட்டன் ஆப்வியஸ்லி இப்போ வந்து இது அவுட் ஆஃப் ஸ்டாக் இருக்குன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ வெயிட் பண்ணுங்கள், அடுத்த ப்ராடக்ட் பார்ப்போம். ஸோ இந்த ப்ராடக்ட் பார்ப்போம். ஐ திங்க் பை நோ ஆப்ஷன் வரும்னு நினைக்கிறேன், சைன்இன் பண்ணால் வரும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வெப்சைட்டை நம்ம ரீக்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நான் வந்து ஒரு சில 3 வெப்சைட் கிரியேட் பண்ணியிருக்கேன். அந்த 3 வெப்சைட்டை ஒரு வாட்டி பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து இந்த வெப்சைட். ஓகே, ஸோ இது வந்து என்னோடய ஸ்டைலில் நான் கிரியேட் பண்ணேன். மோரல்லஸ் அது சிமிலராக இருக்கணும். ஒயிட் தீம்ஸில் தான் மோஸ்ட்டாக செலக்ட் பண்ணேன். ஓகேங்களா? ஸோ 2 கலர் காம்பினேஷன், ஒயிட்டு அண்டு பிளாக் ரெட் அப்படின்ற 3 கலர் காம்பினேஷன் கிரியேட் பண்ணேன். ஸோ இதை பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ பேசிக்ஸ், ட்ரெஸ்ஸஸ், க்ளாசரி, அண்டர்வேர்ஸ் அந்த மாதிரி செலக்ட் பண்ணேன். இது மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இது வந்து அதோட கொஞ்சம் பெருசாக தான் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஏன்னா வந்து கிளைண்ட்டிட்ட காமிக்கும் போது ரொம்ப சின்னதாக காமிச்சா அந்தளவுக்கு நல்லா இருக்காது. ஸோ நல்லா பெருசாக தான் டெமோவாக கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்து ஒன் ஆஃப் தி ப்ராடக்ட்டை நான் உங்ககிட்ட ஷோகேஸ் பண்ணுறேன். ஸோ லெட்ஸ் சி. ஓகே, ஷாப். ஸோ இப்போ இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா ஒரு டம்மியாக இப்போ நீங்கள் முக்கியமாக கவனிச்சா தெரியும், அதில் எல்லா டூலும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் டு கார்ட்டில் நான் ஆல்ரெடி டெஸ்ட் பண்ணி பார்த்தது இங்கே இருக்குது. ஓகேங்களா? ஸோ ப்ரைஸ் பை ஃபில்டர் பண்ணலாம், நெக்ஸ்ட் ப்ராடக்ட் சர்ச் பண்ணலாம், கேட்டகரிஸ் இங்கே லிஸ்ட் அவுட் பண்ணலாம், ப்ராடக்ட்ஸ் இங்கே ஆட் பண்ணலாம். ஸோ இப்போ நான் ஒன் ஆஃப் தி ப்ராடக்ட்டை இதை செலக்ட் பண்ணி காட்டுறேன். விச் இஸ் நம்ம கலர் கலெக்ஷன்ஸ் நம்ம மாற்றிக்கலாம். பிளாக், ரெட் அண்ட் ஒயிட் அப்படின்னு நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஆப்ஷன் சைஸை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஸ்டாக்ஸ் எவ்வளோ இருக்குன்ற விஷயத்தையும் அதை சேர்த்து காமிச்சிரும். ப்ளஸ் இந்த இடத்தையும் நம்ம ஆட் டு கார்ட் கொடுத்துருக்கோம். ஓகே, இப்போ ஆட் டு கார்ட்டு இந்த ப்ராடக்ட் நான் இங்கே கொடுத்தேன்னா டேரெக்டாக ஆட் டு கார்ட் இந்த இடத்துல இந்த பை மாதிரி தெரியுது பார்த்தீங்களா, இதில் போய் சேர்ந்துரும். ஸோ இங்கேருந்து நான் வந்து வியூ கார்ட் அப்படின்றத கொடுத்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ வியூ கார்ட் எப்படி ஆப்ஷன்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு ப்ரொசீட் டு செக் அவுட் கொடுத்தோன்னா நம்ம வந்து டீட்டெயில்ஸ் போட்டு நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நீங்கள் பார்க்கலாம் ஃபுல் டீட்டெயில்ஸ் வாங்கி நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகே, கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷனை நம்ம செட் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒன் ஆஃப் தி வெப்சைட் நான் கிரியேட் பண்ணுது. நெக்ஸ்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட். இது வந்து பர்சனலாக எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஏன்னா இது ஃபுல் ஸ்லைடர் மோடில் நான் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். அது வந்து சிங்கிள் இமேஜஸாக இருக்கும். இது வந்து ஃபுல் ஸ்லைடிங் மோடில் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் பார்த்தாலே தெரியும். ஸோ 4 கேட்டகரி இருக்குது. அந்த 4 கேட்டகரி நான் இந்த மாதிரி லிஸ்ட் அவுட் பண்ணிட்டேன். ஓகே, சரி, சும்மா ஷாப்னு கொடுத்து ஒன் ஆஃப் தி ப்ராடக்ட்டை பார்ப்போம். ஆல் ப்ராடக்ட்ஸ் நம்ம வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வாட்சஸ் இதெல்லாம் செட் பண்ணியிருக்கோம். இப்போ நான் ஒன் ஆஃப் தி ப்ராடக்ட்டை மட்டும் எடுத்து நான் இங்கே ஷோகேஸ் பண்ணுறேன். ஓகே, ஸோ கலர் செலெக்ஷன்ஸ், ப்ளூ, பிளாக், லார்ஜ், ஸ்மால் கலர் கலெக்ஷன்ஸ் நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நம்ம வந்து ஆட் டு கார்ட் கொடுத்து நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். இது ஒன் ஆஃப் தி டிசைன். அடுத்த டிசைன் பார்த்தீங்கன்னா இது மோரலஸ் கொஞ்சம் இது வந்து நம்மளோட இது வந்து நான் இன்ஸ்பைர்டு ஃப்ரம் அதர் வெப்சைட்ஸ். இன்னொரு கிளாத்திங் பிராண்ட் வெப்சைட் பார்த்து இன்ஸ்பயர் ஆகி நான் கிரியேட் பண்ணேன். ஸோ இது எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ இந்த கெரோசல் போகும்போது இந்த மாதிரி மவுஸ் வந்து நம்ம போகும்போது இந்த மாதிரி ஹோவர் பண்ணால் சேஞ்ச் ஆகிற மாதிரி செட் பண்ணியிருக்கேன். ஜூம் இன் ஜூம் அவுட் நீங்கள் பார்த்தா தெரியும். ஸ்க்ரோல் பண்ணும்போது ஜூம் இன் ஜூம் அவுட் ஆகுது. ஓகே, இதெல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன். நத்திங் பட் எஸ். ஸோ மோரலஸ் இது வந்து நீங்கள் கவர் பண்ணி இந்த ஒயிட் தீம் வந்து நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஏன்னா அந்த ஷாப்பிங் பிராண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப ப்ரீமியம் மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஒயிட்டை யூஸ் பண்ணுறாங்க. ஸோ நம்மளோட கஸ்டமர்ஸ் இ-காமர்ஸ் கேட்டு நம்மகிட்ட வெப்சைட் டெவலப் பண்ண வர கிளைண்ட்ஸ்க்கும் நம்ம வந்து இதே மாதிரி பண்ணி தரலாம். ஓகே, ஸோ இந்த 3 டிசைனில் எது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்றது சொல்லுங்கள். ஸோ இப்போதைக்கு நான் ஸ்டாப் பண்ணுறேன்.
ஸோ இப்போ நீங்கள் பார்த்த எல்லா வெப்சைட்ஸும் பார்த்தீங்கன்னா ஒரு லைன் கூட கோடிங் நாலேஜ் இல்லாமல் டெவலப் பண்ண வெப்சைட்ஸ் விச் இஸ் ஆப்வியஸ்லி இதை நம்ம பேமெண்ட் கேட்டை இன்டெகிரேட் பண்ண முடியும். அவங்க வந்து ஃபோன்பே கார்ட்ஸு, ஃபோன்பே, கூகுள் பே இது வேணால் ஆட் பண்ணிக்கலாம். முன்னாடியே வந்து ஒரு இஷ்யூ இருந்துச்சு, மேபி வந்து ஜிஎஸ்டி இல்லாதவங்களுக்கு நம்மளால் வந்து பெருசாக கிரியேட் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு இஷ்யூ இருந்துச்சு. பட் இப்போ பார்த்தீங்கன்னா மேபி நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம், அதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது நிறையவே. ஸோ நீங்கள் வந்து இப்போது ரேசர் பே, ஃபோன்பே கூட கொண்டு வந்திருக்காங்க, நான் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இது கிளைண்ட்ஸுக்கு ஃபோன்பே யூஸ் பண்ணதில்லை, டேரெக்டாக ஃபோன்பே இன்டெகிரேட் பண்ணதில்லை. நான் வந்து QR கோட் தான் இன்டெகிரேட் பண்ணி கொடுத்துருக்கேன். இப்போ ரேசர் பேயும் இன்டெகிரேட் பண்ணுறோம். இன்ஸ்டா மோஜோ நம்ம இன்டெகிரேட் பண்ணலாம், விச் இஸ் அதர் எனி தேர்ட் பார்ட்டி பேபால் எது வேணால் நம்ம இன்டெகிரேட் பண்ண முடியும் நம்மளோட வெப்சைட்குள்ளே. ஓகே, ஸோ இப்போ இ-காமர்ஸ் வெப்சைட் தான் டிமாண்ட் ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக இருக்குது. விச் இஸ் என்கிட்ட கிளைண்ட்ஸ் வந்து பேச வரவங்களும் நிறைய பேர் வந்து இ-காமர்ஸ் வெப்சைட் தான் கேட்குறாங்க. இப்போ நான் ஒரு நாளைக்கு ஒரு 10 கால்ஸ் அட்டன் பண்ணுறேன்னா அதில் வந்து மேக்ஸிமம் ஒரு 6 இல்லை 7 பேர் வந்து எனக்கு இ-காமர்ஸ் வெப்சைட் தான் கேட்குறாங்க. ஏன்னா இப்போ இன்ஸ்டாகிராம்லேயும் சரி, யூடியூப்லேயும் சரி, எல்லாருமே அந்த ப்ராடக்ட் செல்லிங்குள்ளே வந்துட்டாங்க. ஸோ அதனால் ப்ராடக்ட்ஸை செல் பண்ண டிசைட் பண்ணதுக்கப்புறமா அவங்க இன்ஸ்டாகிராம் பேஜ் ஓப்பன் பண்ணுறாங்க. இன்ஸ்டாகிராம் பேஜ் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் வெப்சைட் ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ அந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணுறதுக்கு நம்ம தேவைப்படுறோம். வெளியே போய் வெப்சைட் பண்ணுறாங்க, ஏன் அதர் வெப்சைட் கிரியேஷன் சாஃப்ட்வேர்ஸ் பிளாட்ஃபார்ம்ஸ்லாம் இருக்குல்ல, அதில் பண்ணிக்கலாம்ல அப்படின்னு கேட்டால் நீங்கள் பிளாட்ஃபார்முக்கு தனி ஃபீ தர வேண்டியதாக இருக்கும். புரியுதுங்களா? நீங்கள் பிளாட்ஃபார்முக்கு எவ்ரி மந்த் நீங்கள் ஒரு ஃபீ கொடுத்துட்டே இருக்கணும். டொமைன் அண்ட் ஹோஸ்டிங் இல்லாமல் பிளாட்ஃபார்முக்கு எதுக்கு ஃபீஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்மள மாதிரி ஃப்ரீலான்சர்ஸ் கிட்ட வந்து ஒன் டைம் ஃபீயாக கொடுத்து அவங்க டெவலப் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் அவங்க வெறும் டொமைன் அண்ட் ஹோஸ்டிங் மட்டும் ரீசார்ஜ் பண்ணிக்கிறாங்க. இதுதான் மேக்ஸிமம் வந்து எல்லோரும் வந்து இந்த மாதிரி நம்மளோட மாதிரி ஃப்ரீலான்சர்ஸை, அதுவும் வெப்சைட் டெவலப்பர் ஃப்ரீலான்சர் சர்ச் பண்ணுறாங்க. முக்கியமாக இந்த டைமில் நோ கோட் டெவலப்மெண்ட் ஸ்கில் செட் தெரிஞ்சோ உங்களுக்குனா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்து வெப்சைட்ஸை டெவலப் பண்ணி கொடுத்துடலாம். சப்போஸ் எனக்கு வந்து நீங்கள் நிறைய பேர் நினைப்பீங்க கிளைண்ட்ஸை நான் மோஸ்ட்டாக இந்த மாதிரி நான் சொன்ன கிளைண்ட்ஸிட்ட பேசுகிற அக்வயர் பண்ணுறது எல்லாமே நான் வந்து இன்ஸ்டாகிராம் தான் அக்வயர் பண்ணுறேன். இன்ஸ்டாகிராம் ப்ளஸ் ஃபாரின் கிளைண்ட்ஸ் வந்து நான் வந்து இமெயில் கிட்ட யூஸ் பண்ணுறேன். இன்ஸ்டாகிராமுக்கும் நான் இமெயிலே யூஸ் பண்ணுறேன், மெசேஜ் டெம்ப்ளேட்ஸும் யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த மெசேஜ் டெம்ப்ளேட்ஸ் இமெயில்ஸ் வந்து உங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சின்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் வந்து ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணுற லிங்க் கொடுத்துருப்பேன். விச் இஸ் வீடியோ இருக்கும், எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன், அது எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த வீடியோ பாருங்கள். அதிலே நான் எங்கே டவுன்லோட் பண்ணணுன்ற விஷயத்தையும் சொல்லியிருப்பேன். ஸோ அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ நீங்கள் நோ கோட் டெவலப்மெண்ட் ஸ்கில் செட் லேர்ன் பண்ணணும்னு நினச்சா டெஃபினட்டாக லேர்ன் பண்ண முடியும். உங்களுக்கு கோடிங் நாலேஜ் தேவையில்லை, ஜஸ்ட் ஒரு பார்ட் டைமில் நீங்கள் வந்து இதை பண்ணலாம். 2 to 3 years இருந்தால் டெஃபினட்டாக பண்ணலாம், கிளைண்ட்ஸ் அக்வயர் பண்ணி. விச் இஸ் ஐம் டூயிங். அதே தான் நான் வந்து உங்ககிட்ட ஷோகேஸும் பண்ணிகிட்ருக்கேன். யூடியூப்லேயும் கால் ரெக்கார்டிங்ஸோடு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி உங்களுக்கு ஷோகேஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ டெஃபினட்டாக யூ கேன் கிவ் அண்ட் ட்ரை. உங்களுக்கு அப்கமிங் பேச்சஸில் ஜாயின் பண்ணணும்னு டெஃபினட்டாக ஜாயின் பண்ணலாம். அதுக்கான கோர்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் கம்ப்ளீட்டாக தெரியணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ வெபினார் கண்டக்ட் பண்ணுறேன். அந்த ஃப்ரீ வெபினாரில் இந்த கோர்ஸ் பற்றின கம்ப்ளீட்டாக டீட்டெயில்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு ஃப்ரீ கிட்டும் ஆப்வியஸ்லாக கிடச்சிரும். நீங்கள் இந்த வீடியோ கீழே ஒரு டிஸ்கிரிப்ஷனில் ஒரு கூகுள் ஃபார்ம் இருக்கும், அந்த ஃபார்மை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் குரூப்பில் சப்மிட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணுற எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஒரு ஃப்ரீயான வெபினார் கண்டக்ட் பண்ணுவேன். அந்த ஃப்ரீ வெபினார்லேருந்து நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம் இந்த கோர்ஸ் எந்த அளவுக்கு ஒரு சூட்டபுளாக இருக்கும், எவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது அப்படின்ற விஷயத்தை. ப்ளஸ் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் கிளைண்ட்ஸ் ஆன்போர்ட் பண்ணியிருக்காங்க, அவங்க இன்டர்வியூமே கண்டக்ட் பண்ணியிருக்கேன். அந்த டீட்டெயில்ஸும் நீங்கள் இதில் செக் பண்ணி பார்க்கலாம்.